என்னது 1000 ரூபாய் கொடுத்து பெண்களை சோம்பேறி ஆக்குறாங்களா? டேய், இன்னைக்கு ஒரு சிலிண்டரோட விலை என்ன ரேட்டுக்கு விக்குது? இன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு சாதாரணமா ஒரு தலைவலி மாத்திரை வாங்கினா கூட அதுக்கு என்ன செலவாகுது? தன்னோட தேவையும் தன்னோட வீட்டு தேவையும் குறைந்தபட்சம் யாரையும் எதிர்பார்க்காம பூர்த்தி பண்ண அந்த தற்சார்பு இருக்கு. அதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட சாதனையே. இந்த ஒரு திட்டத்தாலேயே ஒரு தரப்பு மட்டும் ஏன் பயப்படுறாங்க, பதறுறாங்க? வீடியோவோட கடைசியில அதுக்கான ஷாக்கிங் டேட்டா இருக்கு, மறக்காம பாருங்க. மைச்சனை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, நான் உங்கள் கல்கி கோபிநாத். 1 கோடிக்கு மேலான பெண்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இன்னைக்கு மாசம் 1000 ரூபாய் கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறதா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது சாதாரண உதவி தொகை இல்லைங்க, இது ஒரு உரிமை புரட்சினே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, மாசம் பூரா வீட்டு வேலையை செஞ்சு பிள்ளைங்களை வளர்த்து குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு இல்லத்தரசிக்கு யாரு சம்பளம் கொடுக்கறா? அவங்க பர்ஸ்ல ஒரு 100 ரூபாய் இருக்கணும்னா கூட யாரையாவது எதிர்பார்க்க நிலைமை தான் இருந்துச்சு. இன்னைக்கு மாசம் 15ஆம் தேதி ஆனா டிங்குன்னு ஒரு சத்தம் எல்லா பெண்களோட மொபைலுக்கும் வரும். அந்த சவுண்ட கேட்டு அவங்க மெசேஜ ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அக்கௌண்ட்ல கரெக்டா 1000 ரூபாய் போய் விழுந்திருக்கும். அந்த மெசேஜ பார்க்கும்போது அவங்க முகத்துல ஒரு தன்னம்பிக்கையும் பூரிப்பும் கிடைக்கிறது பாத்தீங்களா? அதுதான் இந்த திட்டத்தோட வெற்றியே. சில அறிவாளிகள் கேட்பாங்க, 1000 ரூபாய் வச்சுட்டு பெருசா என்னத்தை கிழிக்க முடியும்னு. மாசம் 1000 ரூபான்றது ஒரு ஏழை தாய்க்கு அவங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கான செலவாவும் இருக்கும், இல்ல தன்னோட பேரன் பேத்திக்கு சின்னதா ஏதாவது ஒரு பலகாரம் வாங்கி கொடுக்கறதுக்கான விஷயமாவும் இருக்கும், இல்ல அவங்க வீட்டுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்காகட்டும், இல்ல ஒரு இபி பில் கட்டுறதுக்காகவோ எதுக்கு வேணாலும் இருக்கலாம். அவங்க பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறதுக்கும் உதவும். அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு கொஞ்சமா தங்கமாவோ இல்ல ஏதாவது ஒண்ணு வாங்கி வைக்கலான்றது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இருக்கும். இது ஒண்ணு இலவசம் கிடையாது. அவங்களுடைய உழைப்பு, அந்த பெண்களோட உழைப்புக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கின்ற ஒரு கௌரவம், ஒரு மரியாதை. ஆனா இந்த திட்டத்துல ஒரு பெரிய ரகசிய கணக்கு இருக்குது. ஏன் வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சங்கி ஆட்சியாளர்கள் கூட இந்த திட்டங்களை அப்படியே காப்பி அடிக்கிறாங்க? அதுக்கு காரணமும் இந்த வீடியோல இருக்குது. அந்த ரகசியம் இதுதான். இது வெறும் மகளிர் உரிமை தொகை இல்ல, ஒவ்வொரு வருஷமும் 12,000 கோடி ரூபாய்க்கு மக்களோட வாங்கும் சக்தியை அதிகப்படுத்தி இருக்குது. ஒரு பெண் கையில காசு இருந்தா அதை அவங்க தேவையில்லாத ஆடம்பர செலவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அது முக்கியமா அந்த குடும்பத்துக்கான ஒரு அத்தியாவசிய பொருளா மாறும், அல்லது அவங்க அந்த குடும்பத்தோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகளை நிறைவேற்றிருக்கிறதுக்கான விஷயமாவும் மாறும். இதனால தமிழ்நாட்டுடைய கிராமப்புற பொருளாதாரம் பல மடங்கு உயர்துன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கிற ஸ்கீம் இது. பெண்களுக்கு பொருளாதார அதிகாரம் கொடுத்தாதான் இந்த நாடு முன்னேறும் சொல்லிட்டு தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது வெறும் 1000 ரூபாய் இல்ல, அது 1 கோடி குடும்பங்களோட கௌரவம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த திட்டத்துல செஞ்சது அரசியல் ஓட்டு அரசியலுக்காக இல்ல, விளிம்பு நிலை மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்துன்றதுக்காக. உங்க வீட்டுல இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு என்னென்ன பண்றாங்க? இந்த திட்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க தோழர். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.